ஃபார்மேட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மேட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் பெற்றோர்களோட கனெக்டில் நல்ல பாண்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படிப்பட்ட குழந்தைகளாக இருப்பாங்க அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மேட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் பெற்றோர்களோட ஒருங்கிணைந்து பாச பிணைப்பில் இருக்கிறாங்களான்னு கேட்டால் ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய குழந்தைகள் அந்த பாச பிணைப்பு, அந்த கனெக்டிவிட்டி, பாண்டிங் அதெல்லாம் வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறாங்களோ அப்படின்றது வந்து சமூகத்தினுடைய பார்வையாக இருக்குது சார். இந்த மாதிரி பெற்றோர்களோட கனெக்டிவிட்டியோடு இருக்கக்கூடியவங்க யாராக இருப்பாங்க? இந்த பெற்றோரோட கனெக்டிவிட்டியோடு இருக்கக்கூடியதுக்கு காரணம் யாராக இருப்பாங்க? ரிலேட்டிவ்ஸா, இல்லை அவங்க பெற்றோர்களா, இல்லை சுற்றி இருக்கக்கூடிய சூழலா, எது காரணமாக இருக்குது சார்? எது அவங்கள தடுக்குது? இது ரெண்டுமே எங்களுக்கு சொல்லுங்கள் சார். பெற்றோரோட பேரண்ட்ஸோட இப்போ உள்ள பிள்ளைங்க கனெக்டிவிட்டி இருக்கிறாங்களா? அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தால் அம்மா அப்பா தான் பசங்க அப்படின்னு நினச்சி அவ்வளோதான். எத்தனை பேர் என் ஃபேமிலி, எங்கள் அம்மா அப்பா, என் அக்கா, என் தங்கச்சி, என் அண்ணன், என் தம்பி அப்படி ஒரு கனெக்டிவிட்டியோடு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரல தான் விடன்ற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. ஏன்னா இன்றைக்குள்ள காலத்தினுடைய கமிட்மெண்ட் அப்படி ஆயிடுச்சு. ஆமாம். அவங்கவுங்க பறவைகள் வாழ்க்கை. முதல்ல இந்த பச்சிக்கு பற்றி பேசணும் பாருங்கள். பச்சி என்ன பண்ணும், கடைசியில் கூட்டி கழிச்சு பார்த்தா அதாவது பச்சி அதை பார்த்தா போதுங்கிற அளவுக்கு போயிடுச்சு. தான் கட்டின கூடு, நாம் கட்டின கூடில் நம்ம வாழ்ந்தா போச்சு, நம்ம குழந்தைங்க உண்டுன்னு போகிற மாதிரி அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறை, அன்றாட வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள்லாம் அதோடு நாம் கனெக்ட் ஆகிட்டோம். ஒருவேளை அப்படி ஆனதுனால தான் பச்சையை நாம் இப்படி சொல்கிறோமோ, பச்சையை ஏற்கனவே இருக்குது நாம் மறந்துட்டோம், இப்போ அதை ஞாபகப்படுத்துகிறோமோ அப்படிங்கிற போல தோணுது. இருந்தாலும் நான் சொல்ல வர்றது ஒரு பேரண்ட்ஸு, பெற்றோருடைய டேட்டு ஃபேட்டு, இதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க, யார் யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க, அதுதான் இந்த கான்செப்ட். ஒரு பேரண்ட்ஸு, அந்த பேரண்ட்ஸுக்கு அவங்க பிள்ளைங்க, ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ ஏதோ, இந்த பசங்க கடைசி வரைக்கும் இவங்களோட கனெக்டிவிட்டி இருப்பாங்க. பசங்க கூடயே இருக்கணும் அப்படிலாம் இல்லை. இவங்க ஒரு இடத்துக்கு தான் 1000 கிலோமீட்டருக்கு, 5000 கிலோமீட்டர், 10,000 கிலோமீட்டர் தள்ளி கூட இருக்கலாம். பசங்க படித்த பசங்க என் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், 10,000 கிலோமீட்டர் தள்ளி கூட வேலை செய்யலாம். ஆனால் அந்த ஃபேமிலியோடு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது, அந்த பொறுப்புணர்ச்சியோடு செயல்படுத்துறது யாராக இருப்பார்கள் அப்படின்னாக்கா ஒரு பேரண்ட்ஸ். ஏன்னா எல்லாத்துக்கும் தேவை இன்றைக்கி உங்கள் டேட்டு, உங்கள் ஃபேட்டு. அந்த பேரண்ட்ஸு, பெற்றோர்கள், அம்மா அப்பா, அவங்க 2 பேருடைய டேட்டு ஃபேட்டு என்ன நம்பரு, அந்த நம்பரு உங்கள் பசங்களுக்கெல்லாம் இருக்குன்னாக்கா அந்த பசங்க உங்கள் வீட்டுக்கு மேலே ரெஸ்பான்சிபிலிட்டியோடு தான் இருப்பாங்க. சில பேருக்கு அது இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம், இல்லாத போல அவங்களுடைய வழிமுறை இருக்கலாம், நடந்து கொள்கிற முறை இருக்கும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருப்பாங்க. சில பேர் அப்படியே ஓப்பனாக டேரிங்காக தெரிஞ்சிடும், இல்லைங்கிறத சொல்லவும் செஞ்சுருவாங்க, இருக்கவும் செஞ்சுருவாங்க. அது இப்போ நம்ம அதுக்கு காரணம் என்னன்னாக்கா வேறு ஒன்றும் இல்லை, பெற்றோருடைய டேட்டும் ஃபேட்டு நம்பரும் உங்கள் பசங்களுக்கு இல்லை அப்படின்னாக்கா அவங்க உங்களோட கனெக்ட் ஆக மாட்டாங்க. நீங்கள் தான் உங்களை சொல்லிக்கணும், டே நான் உன் அம்மாடா, டே நான் உன் அப்பாடா, சரி இப்போ யாரும் இல்லை என்னான்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டாங்க. உங்கள் ஃபேமிலியோடு உங்கள்கிட்ட அவங்க கனெக்டே ஆக மாட்டாங்க. உதாரணம் இப்படி சொல்கிறேன், ஒரு உதாரணத்தை என்ன நீ இப்படியே சொல்லிட்டு போனால் உங்களுக்கு புரியாது. ஒரு நம்பரை சொன்னாக்கா நீங்கள் டக்குன்ட்டு ஆர்வமாக பார்ப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேரண்ட்ஸு, அவங்க அப்பா வந்துட்டு 9, அவங்க அம்மா 6, அவங்களுக்கு பிறந்த அந்த பையன் வந்து 3ஆம் தேதின்னு வைங்களேன், கனெக்ட் ஆக மாட்டாப்புல. ஆனால் தேதி நம்ம கையிலே இல்லை சார், என்ன சார் பண்ணுறது? தேதி, பிறக்கக்கூடிய தேதி நம்ம கையில் இல்லை. அதுதான் இது இப்போது கரெக்டான கேள்வி. பிறக்கக்கூடிய தேதி நம்ம கையில் இல்லை. இது எல்லாமே அவர்கள் வாங்கிட்டு வந்த வரங்கள். உங்களுக்கு இப்படி தான் நடக்கணும், உங்களுக்கு இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு எழுதி வச்சுட்டாரு. அதன் பிரகாரம் பிறக்குது, அதன் பிரகாரம் நடக்குது. அப்போ சில பேர் பாதி இன்வால்மெண்ட் இருப்பாங்க, இப்போ டோட்டலாகவும் 100% இன்வால்மெண்ட்டோடு இல்லை அப்படிங்கிறதுன்னு ஒன்று இருக்குது. சில பேர் ஒரு பாதி பட்டும் படாமல் இருக்கவங்களும் இருக்குது, டோட்டலாக நெக்லெக்ட் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. டோட்டலாக நெக்லெக்ட் பண்ணி போகிறவங்க அப்படின்னு பார்த்தாங்க நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு 9 ஃபஸ்ட்டு சொன்னதே சொல்கிறேன். 9 அப்பா வந்து 9, அம்மா வந்துட்டு 6, பையன் 3ன்னு சொன்னேன். டோட்டலாக நெக்லெக்ட் கிடையாது, பாதி இன்வால்மெண்ட்டு தான். அதேமாதிரி அப்பா வந்துட்டு 2, அம்மா வந்துட்டு 1 பிறந்த தேதி, சும்மா நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி. பையன் வந்துட்டு 9ன்னு வைங்க,
இதுவும் பாதி தான். கனெக்டிவிட்டியே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்பா 7, அம்மா 3, பையன் 8, வாய்ப்பே இல்லை, கனெக்ட் ஆகாது. இது டோட்டலாகவே நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடும். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நாம் வந்து அப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி எண்கள்லாம் நம்ம கையில் இல்லை தான் அது. ஆனால் இன்னைய காலகட்டத்துக்கு அது தேவைப்படுது. என் பையன் என்கிட்ட கனெக்ட் ஆகலை, என் பொண்ணு கனெக்டே ஆகலை. சரி, கல்யாணத்துக்கு முன்னே தான் அப்படி பண்ணோம், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சுத்தமாக வர மாட்டாங்க, ஆகாது. அது இன்னும் விலகிடும். அது காரண காரியங்கள் எப்போவுமே நான் சொல்லுவேன், திருமணத்துக்கு முன்ன பின்ன எல்லாத்துக்கும் திருமணம் தேதின்னு ஒன்று உள்ளே வருது பாருங்கள், அது வந்து இன்னொரு தேதிக்கு சமம், அது இன்னொரு பிறந்த தேதிக்கு சமம், கனெக்ட் பண்ண விடாது அது. அப்போது எல்லாருடைய பெற்றோரும் நிறைய அவங்க வீட்டில் என் பையன் இப்படி, என் பொண்ணு இப்படி, எங்கள் கூடயே கனெக்டே ஆகலை, நாங்களும் பல வருஷம் வெயிட் பண்ணோம். உங்கள் டேட் டு ஃபேட் என்னன்னு பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் பசங்க என்னன்னு பார்த்துருங்க. இப்போவே பார்த்துக்குங்க, இந்த ப்ரோக்ராம் பார்த்த உடனே பார்த்துருங்க. இவன் நமக்கு கனெக்ட் ஆவான், நம்ம மகன் நமக்கு கனெக்ட் ஆக மாட்டாங்க. இப்போவே முடிவு பண்ணிக்கிங்க. ஏன்னா உங்களுடைய முடிவு நீங்கள் எதிர்பார்ப்பு பார்த்து 30 வருஷம் 40 வருஷம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும் சார். நான் வந்து ஜீ தமிழில் ஒரு ஷோ வந்து ஒர்க் பண்ணிருக்கேன் சார். அதில் வந்து காலர்ஸ் கால் பண்ணுவாங்க. அதில் ஒரு அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு சார் அந்த ஒரு கேள்வி. என்னென்னா, நான் வந்து வசதியாக இருக்கேன், சென்னையில் எனக்கு சொந்த வீடு இருக்குது, என் குழந்தைங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சு அப்ராடில் செட்டில் ஆகிட்டாங்க, என் கணவர் இறந்துட்டார், நான் மட்டும்தான் இப்போ இருக்கேன். நான் வந்து இப்போ என் குழந்தைங்க என் கூட வந்து இருக்கணும்னு எதிர்பார்க்கல. நான் இறந்துட்டா எனக்கு கொல்லி போடுறதுக்காவது வருவாங்களா, என்னோடய இறுதி சடங்கை எல்லா முறைகளும் செய்வாங்களா, அதை மட்டும் எனக்கு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு அம்மாவுக்கு தான் குழந்தைங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறது வேறு சார், என் இறுதிச் சடங்குக்காவது அவங்க வருவாங்களா, வந்து எனக்கான முறைகளை செய்வாங்களான்னு கேட்குறது, அது எவ்வளோ பெரிய வலி கலந்த வார்த்தை. ஸோ அந்த மாதிரியான சூழலுக்கு இந்த மாதிரியான டேட் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்றப்போ ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் அதையும் கொடுங்க சார் ப்ளீஸ். 100% இதான் காரணம் இருக்கா இல்லை, இதான் காரணமானு இல்லை, இதை தான் அந்த ப்ரோக்ராம், நம்ம ப்ரோக்ராம் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதுதான் நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேன். 1000 கிலோமீட்டரில் 10,000 கிலோமீட்டர் தள்ளி கூட இருக்கட்டும், இதே 10,000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பாண்டிங் கனெக்டிவிட்டி இருக்குன்னாக்கா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னாக்கா, சும்மா போவாங்க வருவாங்கன்றது வேறு. ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், விசா போட்டு லீவ் எடுத்துகிட்டு வர இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க சார், இருக்காங்க, உண்மையாகவே நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், அப்படியும் இருக்காங்க. அது பாண்டிங் இருக்குது, பாண்டிங் இருக்குது, அது நம்பர் இருக்குது. நம்பர் இருந்தால் தான் பாண்டிங் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டது அந்த ப்ரோக்ராம் பண்ணது அந்த சேனலில் பண்ணிட்டு கேட்குறதுக்குனாக்கா, அங்கே ஏற்கனவே கனெக்டிவிட்டி இல்லை. ஏன்னா அது இல்லைன்றதுனால தான் அவங்க பல வருஷம் காத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பசங்க பல வருஷத்தை அவங்களே பார்க்காததுனால தான் அந்த கேள்வி அவங்க கேட்குறாங்க. அவங்க சட்டுன்னு என் பையன் போன மாதம் தான் வந்தா, என் பொண்ணு போன 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்தா, நான் பார்த்தேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள இந்த கேள்வி வராது. பல வருஷங்களாகவும் பார்க்குறாங்க. அங்கே பையனை கேட்டாலும் பொண்ணு கேட்டாலும், ஏமா எனக்கு என் வேலையை சரியாக இருக்கும், நான் எங்கே வர்றது, இதுதான் பதில். கண்டிப்பாக வேலை நீங்கள் அங்கே இருந்தால் தான் இருக்கணும் இல்லை, இங்கே இருந்தால் கூட வேலை தான் இருக்கும். எங்கே இருந்தாலும் நம்ம போகிறது வேலை தான் செய்ய போகிறோம். ஆனால் நம்பர் கனெக்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கிறீங்களேன், உங்களை அது இருக்க விடாது. சில பேருக்குலாம் பிரமிப்பாக இருக்கும். இப்போ நியூமராலஜி பார்க்குறங்கிற பேர் அமெரிக்காவில் அவங்க பாட்டு பார்த்துட்டு நேராக வராங்க இல்லையா, பார்க்குறதுக்கு வரணும்னு வராங்க. இன்றைக்கும் வரதான் செய்கிறாங்க, லண்டன்லேயும் வரதான் செய்கிறாங்க, சுவிட்சர்லாந்து, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, எல்லா நாட்டிலும், கனடா, சிங்கப்பூர், மலேசியா, எல்லா நாட்டிலேருந்து வரதானே செய்யுங்க. நியூமராலஜி பார்க்க வரும்போது அம்மா அப்பா பார்க்க வர மாட்டாங்களா? எல்லாத்துக்கும் வருவாங்க. ஆனால் அந்த கனெக்டிவிட்டி இருக்கும் பட்சத்தில் வருவார்கள், இல்லாத பட்சத்தில் வர மாட்டாங்க. நான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னு போகும்போது அதுக்காக நீங்கள் பையன் இல்லை பொண்ணு இல்லைன்னு சொல்லலை. உங்களை எதிர்பார்ப்பை எதிர்பார்க்காமல் வைத்துக்கொள்ளுங்கள் தான் சொல்ல வந்தேன். கடைசி ஆன்சர் அவங்களுக்கு அதுவாக தான் இருக்கும் இல்லையா சார்? அவங்களுக்கு எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிறது நல்லது, அதைத்தான் சொல்ல வந்தேன். உங்கள் எதிர்பார்ப்பை மிகப்படுத்தி கொள்வதை நீங்கள் இப்படி தான் மைண்டை செட் பண்ணிக்கிறது தான் சரி. அதுக்காக உங்கள் பையன் இல்லைன்னு ஆகாது, உங்கள் பொண்ணு இன்னும் ஆகாது. இது ஏன் இல்லை, ஏன் இருக்குதுங்கிறதுக்கு உண்டான காரண காரியத்தை சொல்கிறேன். இது சரி பண்ணிக்கிறேன் சார், ஏதாவது எங்களுக்கு சரி, அப்படிலாம் எங்ககிட்ட வராங்க, இப்படி தான் சார் இருக்கா, எங்களை சரி பண்ணுச்சோம், நாங்கள் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவோம். பையன் பேர் பொண்ணு பேர் கரெக்ட் பண்ணி நீ உட்காந்து எழுதுமான்றோம். இவங்க எழுதுன்னு வச்சுக்கிறீங்க, எழுதுங்க, அவங்க அங்கேருந்து ஃபோன் அடிப்பாங்க, நீங்கள் பேசாதீங்க, அவங்க அடிப்பாங்க, அவங்க டெய்லி பேசுவாங்க. ஏன்னா சில பசங்க பொண்ணுங்களாம் வந்துட்டு அங்கே போயிட்டு வருஷக்கணக்காக பேச மாட்டாங்க. என் பையன் பேசி 2 வருஷம் ஆகுதும்பாங்க. அது இவங்களுக்கு தான் வலி இருக்கும். அவர் பிஸியாக தாங்க இருப்பாங்க. சரி, வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது நம்ம இங்கேருந்து பேசுகிறோம், நானும் எல்லா நாட்டுக்கு போயிருக்கேன் இல்லையா,
வாழ்கிறது வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்குலாம் வாழலாம் முடியாது. எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வாழ போகிறோம். ஆனாலும் நம்ம ஃபேமிலி, நம்ம வீடு, நம்ம அம்மா அப்பான்றதுன்னு ஒன்று இருக்குது. அந்த பாண்டிங் தான். அதுக்கு பாண்டிங்குக்கு நம்பர் தான் காரணம். அப்படிலாம் கரெக்ட் பண்ணி கொடுத்து நீ உட்காந்து எழுதுங்கம்மா, பையன் படிக்கும் பாரு ஃபோனுன்னுவேன். ஃபோன் அடிச்சிட்டா என் பையன், பொண்ணு அடிச்சிட்டா விடு, அவ்வளோதான். இந்த நேரத்துக்கு கூட கனடாலேருந்து ஒருத்தர் பேசுகிறாங்க. அவங்க கோரிக்கை நிறைய எல்லாமே நடந்துட்டு வருது. அப்படி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு தான் கொடுக்குறது. சந்தோஷப்பட வைக்கிறதுக்கு தான் கொடுக்குறது. அதெல்லாம் நாங்கள் பண்ணி முடிச்சிடுவோம். அதுக்கு தான் ஃபார்ம் நியூமராலஜி இருக்குதுன்னு வச்சுக்கிறேங்க. சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய இதை வந்து எங்கெங்கெல்லாம் எதிர்பார்ப்பை வச்சுக்கணும், எங்கெங்கெல்லாம் வச்சுக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ நேரத்துக்கு இதுதான் காரணமாங்கிறது தெரியாமல் இருப்பீங்க. இனி தெரிந்து கொண்டு வாழுங்கள். அதுக்கு ஃபார்மல் நியூமராலஜி உங்களுக்கு ஒரு துணையாக இருக்கும். கண்டிப்பாக சார். இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய கவலையோடு இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.